வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம பச்சை வெங்காய சட்னி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் வச்சுக்கோங்க, எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கடுகு வெடிச்சதுக்கப்புறமா கருவேப்பிலை பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 10 பல்லு போட பூண்டு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பச்சை வெங்காய சட்னி செய்ய போகிறோம். இந்த டைப்பில் செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் நல்ல டேஸ்ட் இருந்தது. இந்த அளவு புளி எடுத்துக்கோங்க. இந்த அளவு புளி எனக்கு கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்தது. உங்களுக்கு புளிப்பு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இதே அளவு எடுத்துக்கோங்க. ஜாஸ்தி வேணால் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா இதை விட இன்னும் கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கோங்க. புளி நம்ம நல்லா எண்ணெயில் போட்டு பரட்டியாச்சு. பரட்டினதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 8 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ அந்த காஞ்ச மிளகாயும் போட்டு நல்லா எண்ணெயில் பரட்டியாச்சு. பரட்டினதுக்கப்புறமா 2 தக்காளி, மீடியம் சைஸ் தான், 2 தக்காளி, அதுவும் நல்லா இந்த போல் வணக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா குழைவாக கரைஞ்சி வேகணும். அப்படி இருந்தது அப்படின்னா தான் இந்த சட்னிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இந்த போல் நல்ல குழைவாக கரைஞ்சி வேகணும். வெந்ததுக்கப்புறமா இதை நல்லா ஆற வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இந்த சட்னி தோசைக்கு, ஊத்தப்பத்துக்கு, ரவை தோசைக்கு தேங்காய் சட்னியோடு இந்த சட்னி கலந்து சாப்பிடையில ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான சட்னி. இது 2 பெரிய வெங்காயம் பச்சையாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம், 1/4 ஸ்பூனுக்கு குறைவான அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த போல் நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் இந்த போல் பிதின்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிடையில. அவ்வளோதான். இதை நம்ம கிண்ணத்தில் மாற்றிட்டு மேலால் ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். நார்மலாக யூஸ் பண்ணுற எண்ணெய், கடுகு, உளுந்து, கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை, இவ்வளோ தான் போதும் தாளிப்பு. இதோடையே நீங்கள் அப்படியே சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் சாப்பிட்லாம். இந்த போல் இல்லாமல் நீங்கள் கடாயை வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய், கடுகு, உளுந்து, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த சட்னியை போட்டு நல்லா பரட்டிட்டு லாஸ்ட்டாக இறக்குற டைமில் 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் இந்த சட்னியை பரிமாறுனீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு, இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. இந்த 2 டைப்புமே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஈஸியான இந்த பச்சை வெங்காய சட்னி சூப்பராக தயாராகிருச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன 2 மெத்தடுமே ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஈஸியாக இருக்குது. இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.